ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண வஞ்சரம் மீன், சீலா மீன்னு சொல்லுவாங்க, அதை இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ஸ்லைஸாக நான் எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சேர்ந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இட்லி குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம், இப்படியும் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ இதை நம்ம முள் இல்லாமல் அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த சீலா மீனில் ரொம்ப முள் இருக்காது, நடுவில் அந்த ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். அதனால தான் நம்ம இந்த மீனில் நம்ம புட்டு பண்ணுறோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டுட்டு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். தென் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் நான் பூண்டு இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு பெரிய ஆனியன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணலாம், அப்போ தான் புட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முள் இல்லாமல் எடுத்து வச்ச ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு நல்லா ஆயிலே ரோஸ்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சீலா மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலாக நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நான் இறக்கிடுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.